சார் என் பேர் முகமது ரஷீது. நான் இங்கே கோட்டைப்புத்தூர் ஜிஎம் நகரில் குடியிருக்கிறேன். சார் நான் குடியிருக்கிற பகுதியில் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடம் தரதா சொல்லி செய்தி பிள்ளைங்க வந்து என்கிட்ட 7 லட்ச ரூபா வந்து பணம் வந்து ஏமாற்றிட்டார் 2017. பல முறை வந்து அவர்கிட்ட நான் ஃபோனு தொடர்பு கொண்டு எல்லா பக்கம் நான் பேசி கேட்டிருந்தேன். தரேன்னு சொல்லிட்டு தரல. லாஸ்ட்டாக 2022 அவர் ஃபாலோ பண்ணிருக்கிறப்ப பணம் கேட்டால் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லிட்டு முகநூலில் வந்து என்னை மிரட்டிகிட்டே இருந்தார். 2023 வந்து பார்த்திங்கன்னா நான் பிஎன் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சிஎஸ்ஆர் போட்டு என் கையில் கொடுக்குறாங்க. நான் வந்து கோர்ட்டில் மூலிமா நாங்கள் போய் அந்த கேஸுக்கு நான் வந்து கேஸுக்காக வந்து நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் சம்மன் வந்து பிஎன் போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வந்து இந்த 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சமாதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து என்னோடய அட்வொகேட் ஆஃபீஸ் வெண்மணி சார் ஆஃபீஸில் வச்சு இந்த மாதிரி வந்து சமாதானமாக நம்ம போயிடலாம், நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கணும், நீங்கள் முகநூலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, அதையே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட 1 லட்ச ரூபா பணமும் செக் லீஃபு ப்ரோ நோட்டு இதெல்லாம் தரதா சொல்லி என்னை வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அடுத்த நாள் வந்து புதன்கிழமை காலையில் ஒரு 12:15 போல் எனக்கு அவர் ஃபோன் அடித்து என் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து என்னை வந்து இங்கே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பொள்ளாச்சி ரோட்டில் பொங்காளியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் திருமலை நகர் சொல்லிட்டு அந்த இறக்கத்தில் வச்சு என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துக்காக வரேன்னு சொன்னார். வண்டி ரிப்பேர்னு சொன்னவர் நேராக வந்து என்கிட்ட என்ன வண்டி ரிப்பேர் நான் கேட்குறப்போ பின்னாடி 2 பேர்த்த வச்சு என்னை காருக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணி காருக்கு உள்ளே போட்டு என்னை வந்து நேராக கிணத்துக்கடை பகுதிக்கிட்ட என்னை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் என்னை அடியும் அடித்து கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும், முகநூலில் இருக்க அழிக்கணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இருந்த மொபைலு, என்னுடைய 2 ஃபோனு, என்னோடய டேபு ப்ளஸ் என்னோடய பைக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து அங்கேருந்து நான் வந்து அடி வாங்கி தாங்க முடியாமல் நடந்து வந்து அங்கே லோக்கல் பர்சன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸுக்கு காசு வாங்கி நிறைய ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகி அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி போத்தனூர் ஸ்டேஷனில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போத்தனூர் காவல்துறைகளும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்து அவனை வந்து திண்டுக்கல் சைடில் வந்து நேற்று வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணி நேற்று வந்து அவனை ஜெயிலேருந்து அடிச்சிருக்காங்க. ஸோ வந்து கேஸ் கொடுத்தா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மிரட்டியிருந்தார். ஸோ வந்து நானும் வந்து நான் மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்குது. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏமாத்தினா டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி அந்த போய்ட்டு ஒரு 7 லட்சம் ரேஸ் கோர்ஸில் வந்து அவங்களே வந்து சமாதானமாக கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு ஹெல்மெட்டால் அடித்து அங்கே ஒரு எஃப்ஐஆர் அவர்கிட்ட இருக்குது. ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குனியமுத்தூர் பகுதியில் அரிசி வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து ஒரு 4.5 டன்னு ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஏமாற்றிருக்காரு. இந்த மாதிரி வந்து நம்ம கோயவால் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்.